பொதுவாக நாம் வாழுகின்ற இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது இது நம்முடைய சுயத்திற்காக வாழ வேண்டும் என்பதை பெரிதாக நமக்கு உபதேசிக்கின்றது. நம்முடைய பெயர், நம்முடைய புகழ், நம்முடைய பட்டம் என்று சொல்லி நாம் நமக்காக வாழ்வதைத்தான் இந்த உலகம் பெரிதாக பேசுகின்றது. ஆனால் அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு போதிப்பது என்னவென்று சொன்னால், நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். மனிதன் படைக்கப்பட்டதின் பிரதான நோக்கம் அவன் தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரில் களி கூறுவதும் தான். தேவனை மகிமைப்படுத்துவது என்பது அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய மகிமை, இவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே காணக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்துவது. இப்படி நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய இருத்தலின் அடிப்படையிலே, அவருடைய குணாதிசயங்களின் அடிப்படையிலே நாம் செய்வதுதான் அவருக்கு மகிமையை கொண்டு வருகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும். இது ஏதோ கிறிஸ்தவத்திலே ஊழியம் செய்கின்ற போதகர்களுக்கு அல்லது ஊழியர்களுக்கு அல்லது மிஷனரிகளுக்கு மாத்திரம் உரியது என்பது கிடையாது. இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவாக உரிய ஒரு விஷயம். நாம் எதை செய்தாலும், நாம் ஒரு வியாபாரத்தை செய்கிறோமா அதை தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். நாம் படிக்கின்றோமா அதை தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். நாம் உழைக்கின்றோமா அதை தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். இப்படி எல்லாவற்றிலேயும் தேவனுடைய மகிமையே நமது பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே ஒரு செயலை நாம் செய்ய முற்படும் பொழுது அது நல்ல ஒரு ஆவிக்குரிய விஷயமாக இருந்தாலும் அதிலே நம்முடைய பெருமை தலை தூக்குவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை விட்டுவிட்டு நம்முடைய பெருமை ஒரு பெரிதான இடத்தை பிடிக்க ஆரம்பிக்கின்றது. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கையிடுவது அவசியம். அந்த நேரத்திலே அவருடைய கிருபை நமக்கு அவசியம். அங்குதான் கிறிஸ்துவனுடைய பதிலால் வாழ்க்கையும் மரணமும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நம்முடைய பதிலாளாக கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தேவனை முழுமையாக மகிமைப்படுத்தினார். இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தேவனை மகிமைப்படுத்துவதே என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம் என்று அவர் சொன்னார். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது. ஆகவே கிறிஸ்து எங்களுக்காக இவை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றபடியினாலே அவருக்குள்ளாக எங்களுடைய குறைபாடுகள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்குள்ளாக அவருடைய வல்லமையினால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சுபாவத்தையும் ஒரு திறனையும் நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்கள். நான் செய்யக்கூடிய இந்த விஷயம், நான் சிந்திக்கக்கூடிய இந்த விஷயம், நான் பேசக்கூடிய இந்த விஷயம், இது தேவனை மகிமைப்படுத்துமா? இந்த ஒரு கேள்விதான் நம்முடைய எல்லா செயல்களிலேயும் கிறிஸ்துவை போல் நாம் மாறும்படிக்கு நமக்கு உதவி செய்யும்.